ஒரு பஸ்ஸில் ஒரு வயதான பெரியவரும் என்ன இருக்காரு, ஒரு கூடையில் நிறைய மாம்பழம் வச்சு வித்துட்டு போயிருக்காரு. அதாவது அஞ்சு மாம்பழம் வந்து 50 ரூபா, 5 மாம்பழம் 50 ரூபா, 5 மாம்பழம் 50 ரூபான்னு அந்த வயசான பெரியவர் வித்துட்டு போயிட்டு இருக்காரு. பின்னாடியே ஒரு யங்ஸ்டர், ஒரு சின்ன பையன் வந்து 10 மாம்பழம் 50 ரூபா, 10 மாம்பழம் 50 ரூபான்னு பின்னாடியே வித்துருக்கான். கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த 10 மாம்பழம் தான் பெருசு. அதனால எல்லாரும் அந்த பையன் கிட்ட தான் மாம்பழம் வாங்குறாங்க, அந்த பெரியவர்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க. அவர் அப்படியே இறங்கி போய் அடுத்த பஸ்ஸில் போய் மூச்சு வாங்க, அங்கேயும் போய் இதே மாதிரி 5 மாம்பழம் 50 ரூபா, 5 மாம்பழம் 50 ரூபான்னு விற்கிறாரு. பின்னாடி அந்த பையன் வரான், 10 மாம்பழம் 50 ரூபான்னு விற்கிறான். இவனுடைய கூட காலியாவது, அவர் கூடையில் இருக்கிற மாம்பழம் அப்படியே இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு கண்டக்டர், யோ என்னையா அது, நீ வந்து அவன் 10 மாம்பழம் வந்து 50 ரூபாய்க்கு விற்கும்போது நீ 5 மாம்பழம் விற்றா எப்படி உன்னுடைய போனி ஆகும், அவனுக்கு இல்லை வியாபாரம் ஆகும் அப்படின்றதுக்கு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மவன் தான் அப்படின்ட்டு. அந்த பின்னாடி வந்து மாம்பழம் விற்கிறவன் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மவன் தான். என்னுடைய மவனுக்கு நல்ல வியாபாரம் நடக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பஸ்ஸாக ஏறுறேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து ஒரு அப்பாவுடைய என்ன சொல்றது, பெருமிதமான, அவருடைய சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லா அப்பாவுக்கும் அப்படிதான் இருக்கும்.